வணக்கம். இந்த பிப்ரவரி மாசம் தமிழ்நாட்டுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, இந்த மாசத்தோட டாப் அப்டேட்ஸ் என்னென்னு வேகமா ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். அரசாங்கத்தோட புது பாலிசிஸ்ல இருந்து உங்க பேங்க் சார்ஜஸ் வரைக்கும் இந்த மாசம் வரப்போற சில மாற்றங்கள் உங்களோட பணத்தையும் பயணத்தையும் நேரடியா பாதிக்கலாம். சோ என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்னு ஒரு பெரிய கடன் தள்ளுபடி பத்தினது, இன்னொன்று ஒரு சட்ட சிக்கல் பத்தினது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வெளியே வந்திருக்கு. அதாவது கூட்டுறவு வங்கிகள்ல ஒரு பெரிய நகைக்கடன் தள்ளுபடி பண்றதுக்காக அதிகாரிகளுக்கு ஒரு ரகசிய உத்தரவு போயிருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இந்த தள்ளுபடி திட்டம் எப்படி வேலை செய்யுது? இதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல எல்லா கடன் விவரங்களையும் ஒன்னா சேகரிக்கிறாங்க. ரெண்டாவதா இதுக்கு யாரு உண்மையிலே தகுதியானவங்கன்னு செக் பண்றாங்க. கடைசியா அறிவிப்பு வெளியாகும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்போ வேண்டுனாலும் அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். சோ ரெடியா இருங்க. அடுத்து ஒரு சட்ட ரீதியான கேள்வி எழுந்திருக்கு. எஸ்ஐ எக்ஸாம், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு முடிவுகளை திடீர்னு ஏன் வாபஸ் வாங்குனீங்க? இதுக்கு ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் கொடுங்கன்னு தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. இது நிறைய பேரோட எதிர்காலத்தையே ஒரு கேள்விக்குறியா மாத்திருக்கு இல்லையா? சரி, இப்போ உங்க பாக்கெட் விஷயத்துக்கு வருவோம். அடுத்து நாம பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே நேரடியா உங்க பணத்தை சம்பந்தப்பட்டது. சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க அடிக்கடி ஆன்லைன்ல பணம் அனுப்புறவரா? அப்போ இத கண்டிப்பா கவனிக்கணும். இந்த மாசத்திலிருந்து நிறைய பெரிய பேங்க்ஸ் ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபருக்கு புதுசா சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு மேல ஜிஎஸ்டியும் சேர்த்து வசூலிக்க போறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, நீங்க ஒரு எஸ்பிஐ கஸ்டமரா இருந்தா உங்களுக்கான லிமிட் 25,000 ரூபாய். இந்த தொகைக்கு மேல நீங்க பணம் அனுப்புனீங்கன்னா அபராத கட்டணம் பிளஸ் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கும். பாத்துக்கோங்க. இது வெறும் எஸ்பிஐக்கு மட்டும் இல்லைங்க. ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு மற்ற பெரிய பேங்க்ஸும் இந்த புது கட்டணங்களை கொண்டு வராங்க. அதனால நீங்க பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்க பேங்கோட புது ரூல்ஸை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த யூனியன் பட்ஜெட்ல நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் மேல வரியை ஏத்திருக்காங்க. இதனால சீக்கிரமே அதோட விலையெல்லாம் ஏறப்போகுது. தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கணிப்பு இருக்கு. கோல்டு குரு சாந்தகுமார் என்ன சொல்றாருன்னா, 2026ல தங்கத்தோட விலை முதல்ல கொஞ்சம் குறையுமா, ஆனா அந்த வருஷத்தோட கடைசியில கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்காம். அடுத்து ஒரு முக்கியமான வானிலை மற்றும் பாதுகாப்பு எச்சரிக்கை, முக்கியமா பயணம் செய்ய போறவங்களுக்காக. பயணம் பண்றவங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி, அப்புறம் திண்டுக்கல், இந்த 6 மாவட்டங்கள்ல பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் மிதமான பனிமூட்டம் இருக்கும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சோ வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா பாத்திரலாம். இதுல இருந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இந்த மாசத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள். 1, நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்புக்காக காத்துட்டுருங்க, எப்ப வேணா வரலாம். 2, ஆன்லைன்ல பணம் அனுப்பும்போது புது கட்டணங்களை மனசுல வச்சுக்கோங்க. 3, அந்த 6 மாவட்டங்களுக்குள்ள பிப்ரவரி 5 வரைக்கும் பயணம் செஞ்சீங்கன்னா பனிமூட்டத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இப்படி பணம் சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்க அறிவிப்புகள்னு எல்லாமே வேகமா மாறிட்டே இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல நாம எப்படி அப்டேட்டடா இருந்து நம்மள தயார்படுத்திக்கிறது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்.